எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கீங்களா? டேய் யாரா இவங்க? டேய் அப்ப ஊர்ல பாத்துருப்பல. இந்த மூஞ்செல்லாம் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்ல. நல்லா இருக்கீங்களாப்பா? அடுத்த மாசம் தங்கச்சி கல்யாணம். ஆமா அன்னைக்கு சொன்னீங்க. அதுக்கு பத்திரிக்கை வைக்கலாம்னு வந்திருக்கோம். அப்படியா? எங்க மாமா? விஜயாவோ மருமகள் எல்லாம் வெளி. முத்து மீனா இல்லையாப்பா? அது தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியா. அப்ப இன்னைக்கு ஆம்பளைங்க ராஜ்யம் தானே, எடுத்து பத்திரிக்கை வச்சிடலாம்னு பார்த்தோம். அதனால என்ன வர போறான். எங்க மாமா அண்ணே குடும்பத்தோட அவசியமா கல்யாணத்துக்கு வந்துடணும். சரிங்க. வந்துருவீங்க. ரெண்டு கல்யாணம் வராமட்டுருமா? அன்னைக்கு சொன்ன மாட்டோம் வந்தானே. மனோஜ் எப்படி பாருங்க கடையில வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ரவி, ஹோட்டல் வேலை எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எதுவும் விசேஷம் இல்லையாப்பா? நீங்க சீக்கிரமா குழந்தைய பெத்துக்க வேண்டியதானே? நடக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இல்லண்ணே, பத்திரிக்கை எல்லாம் சில இதே பெரிய வேலை சித்தப்பா, அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன சாப்பிட்டுருக்க மாட்டீங்க? நாங்க போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கோம்பா. ஆமாமா அதாங்க போனீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சாப்பிட்டு தான் போகணும். இல்லண்ணே, அது வந்து ஆமா அதான் சாப்பிட சொல்றாங்கல்ல. அவர் சொல்லி சாப்பிடலன்னா மனசு சாப்பாடுலாம் ரெடியா தான் இருக்கு. வாங்க. எனக்கு நமக்கு அதிகமா தாண்டா சமைச்சிருக்கோம். நமக்கு சாப்பாடு இருக்கு. தம்பி என்ன உங்களை சாப்பிட கூப்பிடுறாரு. ஆமா ஆமா. அண்ணே, நாங்க 2 கார்ல வந்தோம். அப்ப அவங்க என்ன ஹோட்டல்ல சாப்பிடு? இல்ல ஒண்ணு இல்ல, அவங்களும் இங்கேயே சாப்பிடணும்னு ஃபீல் பண்ண. எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குதுப்பா. அவங்களே இல்லண்ணே, இத்தனை பேருக்கு சாப்பாடு எப்படி? அப்பா அவங்க சொல்றது சரிதானப்பா? அதிகமா தானே வச்சிருக்கிறோம். அவங்களும் சாப்பிட்டா சரியா கீழே போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இருப்பா. ரவி, வாங்க கடையில வாங்க. முத்து பாருங்க முத்து, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு இல்ல. நாங்க இன்னும் சாப்பிடவே இல்ல. ஏய் ஆகுறோம். நீங்க சாப்பிடுங்க, தாராளமா எல்லாமே போதும். வீட்டுக்கு வரீங்க, முதல்ல நீங்க தான் நல்லா சாப்பிடணும். எதுக்கு இவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு? அதெல்லாம் ஒரு அம்மா முக்கியமா ஒண்ணு சொல்லுவாங்க. பசியோட வரலாம். வீட்டை விட்டு போகும்போது பசியோட யாரும் போக கூடாது. நாச்சியம்மா குடும்பம் அப்படிதானே, வீட்டுக்கு போனாலே முக்கியம். அப்பா இவெல்லாம் சாப்பிட்டு போயிட்டா நமக்கு சாப்பாடு இருக்காதுப்பா. பய மூடிட்டு பரிமாறுற வேலை பாரு. ஓ, இதுதானே கஷ்டப்பட்டு மோர் குழம்பு வைக்கணும். பரவாயில்லையே, பொம்பளை சமைச்சிருக்கீங்களே. அவங்களெல்லாம் எங்களுக்கு சமைக்க தெரியாது. ஏதோ எங்க சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குப்பா, வச்சிருக்கீங்க.